உலகத்தில் பல கொடி நோய்கள் உள்ளது. அதில் எய்ட்ஸ் என்பது மிகவும் பயங்கரமான கொடிய நோயாகும். இது பற்றிய விளக்கங்களும் இதை பற்றிய எடுத்துக்காட்டுகளும் டிசம்பர் 1ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. குறித்த நாளில் எய்ட்ஸ் பற்றிய மருத்துவ ஆலோசனைகள், அதை எவ்வாறு நாங்கள் தடுப்பது, அதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவது, கூடுதல் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள நாம் இன்று வைத்தியர் சத்யா ஏரத் அவர்களை நேர்காண வந்துள்ளோம். To mark the World AIDS Day, we are going to have a World HIV awareness today. So today's World AIDS Day theme is Take the Right Path. ஐத்தியின் சுரக்கிமோ, உரிமையின் பாதையில் செல்வோம். ஸோ ஹெச்ஐவியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், ஹெச்ஐவி ஒரு பாலியல் தொற்று. அந்த தொற்று ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு போகிற முறைகளில் பார்த்தோம்னு சொன்னால், உடலுறவால் போகலாம், தாயிலிருந்து குழந்தைக்கு போகலாம். அதே நேரத்தில் போதை வஸ்தை பாவிக்கிற ஆக்கள் ஊசிகளையும் புகுத்திகளையும் அந்த குப்பிகளையும் மாறி மாறி பாவிக்கிறதால போகலாம். இவ்வளவு நாளும் நாங்கள் எய்ட்ஸ் என்று சொல்லி கொண்டு வந்தோம். எய்ட்ஸுக்கும் ஹெச்ஐவிக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனபடியாக நாங்கள் இப்போ ஹெச்ஐவி என்றதையே கதைச்சு கொண்டு போவோம். ஹெச்ஐவி நாங்கள் எய்ட்ஸை பற்றி கதைக்காமல் ஹெச்ஐவியை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்தான், ஹெச்ஐவி ஒரு நீர்ப்பிடன குறைபாட்டு தொகுதியை தாக்குகின்ற நீர்ப்பிட்டு தொகுதியை தாக்குகின்ற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் எங்களுக்கு உடம்புக்குள்ளே போன பிறகு நாங்கள் அந்த நீர்ப்பீடன தொகுதியின் பாதிப்பு காரணமாக பல்வேறு நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நோய்களின் தாக்கம்தான் எய்ட்ஸ். அப்போ ஒரு ஆள் ஹெச்ஐவி தொற்றுக்கு ஏற்பட்டால் அந்த ஆளுக்கு எய்ட்ஸ் வரணுமெண்டு இல்லை. அவர் மருந்துகள் எடுத்து இந்த நாட்களில் எங்களுக்கு நிறைய மருந்துகளை அவர் வராமல் தடுக்கலாம். அதே நேரத்தில் வந்தால் நல்ல முன்னேற்றமான மருந்துகளை எடுத்து அவர் எய்ட்ஸ் நோயாளியாக வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். இப்படியான முன்னேற்றங்களை கண்ட நாட்களில் நாங்கள் எய்ட்ஸை பற்றி கதையாமல் ஹெச்ஐவியை பற்றியே கதைச்சு கொண்டு எங்களோட கம்யூனிட்டியை அறிவுபூர்வமாக்குறது மிகவும் சிறந்தது. இந்த ஹெச்ஐவி இது எங்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது, நல்ல மருந்துகள் இருக்குது. அப்போ ஒரு ஹெச்ஐவியை டெஸ்ட் பண்ணி அவருக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டாரண்டா, அவருக்கு உரிய மருந்துகளை சரியான முறையில் பாவிச்சு கொண்டாரண்டா, அந்த ஹெச்ஐவி அவருடைய உடம்பில் வைரஸ் குறைஞ்சு கொண்டு போய் ஒரு கட்டத்தில் அவர் வைரஸ்கள் ஒரு பரீட்சணை மூலமாக சொற்ப அளவில் தான் கண்டுபிடிக்கப்படுற அளவுக்கு குறைஞ்சிடும். அந்த குறையிற நேரத்தில் ஒருத்தட்டேருந்து மற்றதுக்கு வைரஸ் போகாது. இதை நாங்கள் சொல்கிறோம், U = U அல்லது அன்டிடெக்டபிள் வைரல் லோட். ஒரு ஆள்கிட்ட அந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்படாத அளவு சொற்ப அளவில் குறையக்குள்ள அது மெட்டாக்களை தொத்துறத்துக்கு வைரஸ் காணாது. அன்டிடெக்டபிள் வைரல் லோட் இஸ் ஈக்குவல் டு அன்ட்ரான்ஸ்மிட்டபிள், ரைட். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இதில் நிறைய கமிட்மெண்ட் செய்ய வேணும். மருந்துகளை எடுக்க வேண்டும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும், டெஸ்ட் பண்ண வேணும், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிளினிக்குக்கும் போய் மருந்துகள் எடுக்க வேணும், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனபடியாக எல்லாட்ட கமிட்மெண்ட்டும், அதாவது வைத்தியத்துறை, அரசாங்கம், பாதிக்கப்பட்டவர், வீடுகளில் கம்யூனிட்டி எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் தந்தால் தான் நாங்கள் இதை வடிவாக கொண்டு நடத்த வேணும். அடுத்தது நாங்கள் ஹெச்ஐவிக்கு குணம் குறிகள் இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னால், யூஸ்வலாக ஹெச்ஐவி உடலுக்குள்ளே போய் முதல் மாதத்தில் சில வேளையில் ஒரு குணங்குறிகளை காட்டலாம், சில நேரத்தில் காய்ச்சல் மாதிரி. ஆனாலும் அதுக்கு பிறகு குணங்குறிகளை எதுவையும் காட்டாது. அந்த வைரஸ் எங்களோட உடம்புக்கு போய் எங்களோட பிற பொருள் எதிரி தொகுதியை தாக்கின பிறகு சில வருத்தங்கள் வரைக்குள்ள தான் நோய் அறிகுறிகளை காட்டும். அப்போத்தான் நாங்கள் எய்ட்ஸ் ஹெச்ஐவியை தடுக்க வேணும். தடுக்க முக்கியமான தடுப்பு அதை விட இலகுவில் கண்டுபிடிக்கப்பட வேணும் கெதியில். அதே நேரத்தில் கெதியில் கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு மருந்து பாவிக்க வேணும். மருந்துகளை சரியான முறையில் பாவித்து நாங்கள் சுகதேகியாக வாழ வேணும். அதுதான் எங்களோட நோக்கமாக இருக்க வேணும். ஹெச்ஐவி ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய தொற்று, அதாவது மேனேஜ் பண்ணக்கூடிய தொற்று. அதாவது ஹெச்ஐவி வைரஸுங்கள்கிட்ட இருந்தால் நல்ல மருந்துகளை பாவித்து நாங்கள் சுகதேகியாக வாழலாம். ஆனாலும் ஹெச்ஐவி தொட்டை முட்டாக எங்களோட உடம்பிலேருந்து ஒழிக்க இயலாது. நாங்கள் இளம் வயசில் தான் எங்களுக்கு எல்லா ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸும் வரும். அதாவது பாலியல் தொடர்புகள், போதை வஸ்துக்களை பாவிக்கிறது, அப்படியான தொடர்புகள் வரும். ஆனபடியாக இளம் வயசு, அதாவது 30 வயசுக்குள்ளே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது எங்களோட ஹெச்ஐவியை நாங்கள் பற்றி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு
ஹெச்ஐவி தடுப்பு முறைகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். எப்படி தடுக்கிறது, என்னென்ன முறைகளாக தடுக்கலாம், அந்த சர்வீஸ்கள் இருக்குது, எந்தெந்த முறையில் சர்வீஸ்களை பெறுறது, அந்த மாதிரியான இதுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வயசு வருந்தனைக்கும் பாலியல் உறவுகளை தடுக்கிறது, ஒரே ஒரு பாலியல் துணையோட மட்டும் பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்வது, போதை வஸ்து போன்றவற்றை பாவிக்காமல் இருக்கிறது போன்றவை ஹெச்ஐவியை தடுக்கும். அந்த முறைகள் எங்களுக்கு முக்கியமான இருந்தாலும் எங்களுக்கு நிறைய தடங்கல்கள் இருக்குது. அந்த முறைகளை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் சூழலும் எங்களோட உடம்பு நிலை மூளைகளையும் எடுத்து சில பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு சில சூழல் மாற்றங்களாலேயும் எங்களுக்கு இடையில வேற பழக்க வழக்கங்கள் வருது. பாலியல் உறவுகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் சில நேரத்தில் பாலியல் உறவு முறைகளில் சில நேரத்தில் எங்களுக்கு ஹெச்ஐவி பாலியல் தொற்று போன்றவை தொற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக குதம் மூலமான உடலுறவு, அது கூட ஹெச்ஐவி தொற்றுக்கு வாய்ப்பளிக்கிறது. அது யோனி வழியான உடலுறவை விட, அதே நேரத்தில் குழுவாக உடலுறவு வைக்கிறது 2 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள். சில நேரத்தில் நாங்கள் ஹைஃபன்னு சொல்லுவோம், சில போதை வஸ்துக்களை பாவிச்சு குழுவாக உடலுறவு வைக்கிறது. அப்படியானதுகளை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். அல்லது தடுத்து கொள்ளாவிட்டாலும் எங்களுக்கு பாதுகாப்பான முறைகளை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களுக்கு தெரியாத ஆக்கள், ரெண்டமாக சந்திக்கிற ஆக்கள் அவைகளோடையும் நாங்கள் பாலியல் உறவுகளை வைக்கிறத நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொண்டமை பற்றி பார்த்தோம்னா, கொண்டம்ன்றது ஆணுரை. அந்த ஆணுரையை பாவிக்கிறதுக்கு வெக்கப்படவோ பயப்படவோ தேவையில்லை. அது எங்களுக்கு 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் இருக்கிற ஒன்று எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் அதை பாவிக்கக்குள்ள 2 இதுகளுக்கு நாங்கள் பாவிக்கிறோம். ஒன்று பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கிறதுக்கும், அடுத்தது பாலியல் தொற்று ஹெச்ஐவி போன்றவற்றை தடுக்கிறதுக்கும். அப்போ இதுகளை நாங்கள் தெரிஞ்சு வச்சு அதை பாவிக்கிறதுக்கு நாங்கள் உந்துதலாக மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேணும். அதை ஸ்கில், அதாவது அந்த பாவிக்கிறதுக்குரிய ஸ்கில்லையும் டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். இதுக்கு பிறகு நான் சொன்னேன்னா, இவ்வளோ நாளும் எங்களோட போதை வஸ்துக்களை பற்றி எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கே இல்லை. நாங்கள் அதை பற்றி கதைக்கல, நாட்டில் கதைச்சாலும் அதில் பிரச்சனையாக பார்த்து கொண்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் அப்படி இல்லை. இப்போ எங்களோட கணிசமான அளவு இளைய வயசினர், இளைஞர்கள் என்று சொல்கிறத விட இளைய வயசினர் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி கொண்டு போகிறார்கள். அந்த போதை வஸ்துக்களை குடிக்காமல் இருக்கிறதுல பாவிக்காமல் இருக்கிறது தான் மிகவும் சிறந்தது. ஆனாலும் பாவிக்க தொடங்கின பிறகு அது மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற படியால் உடனடியாக அதை நிப்பாட்டலாது. அவர் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுற வரைக்கும் ஒரு சுகாதாரமான பழக்க வழக்கங்களை அவர் மேற்கொள்ள வேணும். அதாவது அவர் பாவிக்கிற ஊசிகள், புகுத்திகள், அதே நேரத்தில் அந்த குப்பிகள், அவர் இந்த கலக்கிற போதை வஸ்துக்களை கலக்கிற குப்பிகளை தானே மெட்டாக்களோட பகுந்தாளி எடுக்காம தானே தண்டதுகளை தனியை பாவிச்சு கொள்ள வேணும். அதன் மூலமாக ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, சி அதுகளை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். நாங்கள் இப்போ இவ்வளோ நாளும் பார்த்து கொண்டு வந்தது பொம்பளைகளுக்கும் ஆம்பளைகளுக்கும் இடையில இருக்கிற ஹெச்ஐவி தொட்டு விகிதத்தை பார்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னால், பொம்பளைகளுக்கு குறைவாகவும் ஆம்பளைகளுக்கு கூடவாகவும் இருந்தது. நாங்கள் 2022க்கு முதல் இருக்கிற எங்களோட தரவுகளின்படி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கண்டுபிடிக்கப்படுகிற தொற்று ஒரு 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸாக தான் இருந்தது. ஆனாலும் 2023-24 நாங்கள் பார்த்தோம்னா அந்த நம்பரோட சரியான கூட இருக்குது. அதாவது 700க்கும் 800க்கும் இடைப்பட்டவர்கள் தொற்றுள்ளவர்களாக கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த தொற்று வீதமும் அதிகரிச்சிருக்குது. அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால், முந்தின காலங்களில் 22க்கு முதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில விகிதாசாரம் ஒரு பெண்ணுக்கு 3 ஆண்கள் என்ற நிலையில தான் இருந்தது. ஆனாலும் அண்மைய காலங்களில் இந்த விகிதாசாரம் 7 மடங்காக போயிருக்கு. ஒரு பெண்ணா இருந்தா 7 மடங்கு ஆணாக இருக்குது. அப்ப நாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உடலுறவு இருக்குமா இருந்தா 2 பேரும் ஈக்குவலா இருக்க வேணும். அப்படி இல்லை, ஒரு ஆண்ட விகிதாசாரம் கூடிக்கொண்டு போகுதுண்டா அதுல நாங்க அனுமானிக்க வேணும் ஆணுக்கும் இடையில இருக்கிற உடலுறவுகளோட விகிதம் குறைவு. அதே நேரத்துல அதாவது குதம் மூலமான உடலுறவு, அதுவும் காண்டம்லெஸ் ஏனல் செக்ஸ், கொண்டம் பாவிக்காம நடக்கிற குதம் மூலமான உடலுறவு
கூடுறதால தான் இந்த HIV எங்களுக்கு கூடிக்கொண்டு போகிறதுன்றதை நாங்கள் இதை வேணும். அப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு இதுக்கு இதை தடுக்கிறதுக்காக வேண்டி புதிய முறைகள் உலகளாவிய ரீதியில் எங்களுக்கு இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் HIV தொற்று இல்லாதவர்கள் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முன்கூட்டியே தொற்று ஏற்படாதபடி ஒரு மாத்திரைகளை கொடுக்குறது. அதை நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் அல்லாது ப்ரெப்ன்னு சொல்லி இது எங்கள்கிட்ட அதுவும் இது எங்களுக்கு மிகவும் உபயோகமானது. அது இளம் வயது ஆண்கள் காண்டம்லெஸ் ஏனல் செக்ஸ், அதாவது யாருக்கு இது உகந்ததுண்டா யாராவது இளம் வயதினர் கொண்டம் ஒன்றை பாவிக்காம உடலுறவு வைக்கிற ஆட்களுக்கு இது மிகவும் உகந்தது. நாங்கள் ஏன் இந்த ப்ரெப் அல்லது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் என்ற மாத்திரையை பற்றி கதைக்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் HIV அதே மாதிரி மற்ற பாலியல் நோய்கள் தொற்றுக்களும் எங்களுக்கு தொட்டுகின்ற தொற்றுக்கள் தான். ஆனாலும் HIV உங்களுக்கு தெரியும் முற்றாக குணமடைத்த இயலாது. ஒருவர் தொட்டினால் அவர் நீண்ட கால மருந்துகளை பாவிச்சு கொண்டிருக்க வேணும். அந்த பாவிச்சு கொண்டிருக்கக்குள்ள அவர் கிளினிக்குகளுக்கு போக வேணும். வீட்டில் சில வேளையில் சொல்ல இல்லாமல் இருக்கலாம், மெட்டாக்களுக்கு சொல்ல இல்லாமல் இருக்கலாம், வேலைத்தலங்களில் பிரச்சனைகள் வரலாம், லீவுகள் போடுறது, அப்படியான நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், அதே நேரத்தில் பர்சனல் பிரச்சனைகள், அதே நேரத்தில் மெடிக்கல் பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி வரும். அதனால தான் நாங்கள் இந்த HIV ப்ரெப் மருந்துகளை அதிகமாக சொல்லி கொடுக்கறது. என்னென்னு சொன்னால், இந்த யாராவது கொண்டம் போடாமல் உடலுறவு வைக்கக்குள்ள அல்லது கொண்டம் சில நேரத்தில் கிடைக்காம உடலுறவு வைக்கக்குள்ள அல்லது கொண்டம் பர்ஸ்ட், அதாவது உடையிறது கிளியிற சந்தர்ப்பங்களில் இது மிகவும் உதவியாக இருக்கும். ரைட். கொண்டம் ஒரு ரப்பரால் ஆனது. ஆனபடியாக ரப்பர் வெயிலுக்கு உருகிடும். வெயிலுக்கு உருகிறன்னு சொன்னால் நாங்கள் சரியான முறையில் அதை பேண வேணும். கொண்டம் வித்தியாசமான சைஸுகளில் இருக்குது, வித்தியாசமான வாசனையில் இருக்குது, வித்தியாசமான கலர்கள் அதெல்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு விருப்பமானதை வேண்டலாம். விருப்பமானதை வேண்டினாலும் அதை பேணுறது நல்ல இடங்களில் வேணும். ஜன்னலு கிட்ட, வாசலில், வெயில் படுற இடங்கள்ல இருந்து வேண்டக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் பிறகு சேமிக்கக்குள்ளையும் நீங்களும் நல்ல இடங்களில் சேமிக்க வேணும். வெஹிக்கிளுக்குள்ளே வெயிலான இடத்துல எல்லாம் வச்சிருக்க கூடாது. அதே நேரத்தில் கொண்டம் போடக்குள்ளையும் ஒவ்வொரு எக்ஸ்போஷருக்கும் ஒவ்வொரு முறையும் பாலியல் தொடர்புகள் வைக்கக்குள்ள மாற்றிக்கொள்ள வேணும். உடைஞ்சிட்டுதான்னு சொன்னால் அப்படி என்று சொன்னால் உடனே மாற்றிட்டு புது கொண்டம் ஒன்றை போட்டுக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் நாங்கள் சில நேரத்தில் குரூப்பாக செக்ஸ் பண்ணக்குள்ளையும் ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொரு கொண்டம் மாற்றிக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் ஒவ்வொரு பாலியல் தொடர்புகளுக்கும் வித்தியாசமான வேறு கொண்டங்களை போட்டுக்கொள்ள வேணும். அதுகள் தான் நான் சொல்ல வேண்டிய கொண்டம். ரைட். ப்ரெப் பண்ணுறது நாங்கள் ஒரு மாத்திரையாக மட்டும் பார்க்குறே இல்லை, அது ஒரு சர்வீஸ்களை நிறைய சர்வீஸ்கள் கொடுக்குற ஒரு தொகுப்பாக தான் பார்க்குறோம். நாங்கள் அந்த நேரம் நாங்கள் HIV டெஸ்ட் பண்ணுவோம். HIV டெஸ்ட் பண்ணினாலும் அந்த HIV நெகட்டிவாக வரையக்குள்ளே அவர் HIV இல்லைன்றக்குள்ளே அவர் ப்ரெப் கொடுக்குறதுக்கு, ப்ரெப் டேப்லெட்டை பாவிக்கிறதுக்கு அவர் ஒரு உகந்தவர். ஆனாலும் நாங்கள் மற்ற இதுகளையும் செய்கிறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு சிஃபிலிஸ், கொனோரியா அதுகளும் கூடிக்கொண்டு வருது. அப்போ சிஃபிலிஸ் அடுத்த மற்ற பாலியல் தொற்றுக்களை பார்ப்போம். ஹெப்படைட்டிஸ் B-யை டெஸ்ட் பண்ணுவோம், C-யை டெஸ்ட் பண்ணுவோம். அவர் ஏதாவது போதை வஸ்துக்களை இன்ஜெக்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் காண்டம் லுப்ரிகண்ட்டுக்கு பாவிக்க உதவி செய்வோம். மற்ற கிளினிக்குகளுக்கு ஏதாவது அவருக்கு வேணுமெண்டா அந்த சேவைகளையும் கொடுப்போம். அப்போ இந்த சர்வீஸ்களுக்கு வரையக்குள்ள ஒருத்தர் அவர் தன்னை பற்றி அறிஞ்சு கொள்வது கூட, அதே நேரத்தில் பாதுகாப்பான முறைகளுக்கு அவர் உந்துதல் செய்யப்படுகிறார். என்னபடியாக அந்த சர்வீஸ்களுக்கு போகிறது மிகவும் முக்கியம். சர்வீஸ் எல்லா அரசாங்க பாலியல் தொற்று நோய் சிகிச்சைகளில், பாலியல் தொற்று கிளினிக்குகளிலேயும் கிடைக்கும். இவை இலவசமாக கிடைக்கின்றன. ஆனாலும் பாலியல் தொற்றுக்கள் கிளினிக் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சில நேரத்தில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த யங் பாப்புலேஷன் சில நேரத்தில் வெக்கப்படுறது, பயப்படுறது. ஒரு ஆள் சொந்தக்காரன் யாரோ போய் விட்ட சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அப்படி பயப்பட தேவையில்லை. இந்த கிளினிக்குகளுக்கு வேறு ஆக்கள் வேறு தேவைகளுக்கு வருவினா மனப்படியாக கிளினிக்குகளுக்கு போகிறதுக்கு பயப்பட தேவையில்லை. எங்களுக்கு கூடுதலான HIV தொற்றாளர்களும் கூடுதலான ஆபத்துள்ள பாப்புலேஷனும் கொழும்பு கம்பஹா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதால நாங்கள் கொழும்பு கம்பஹாவில் அதிகமாக இந்த சர்வீஸை வச்சிருக்கிறோம். கொழும்பு கம்பாவில்
கிளினிக்குகளுக்கு கிளினிக்குகளோட எங்களுக்கு என்ஜிஓலையும் இருக்குது. அதாவது ஹார்ட் டு ஹார்ட் என்ஜிஓவில் இருக்குது, அதே நேரத்தில் சாட் என்ஜிஓவில் இருக்குது, அதே நேரத்தில் சிஎஸ்டிஎஃப் என்ஜிஓவில் இருக்குது. ப்ரெப் வந்து ஒரு மருந்து பாவிக்கிற முறையை டாக்டர் சொல்கிற முறையில் நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் அதில் ஹெச்ஐவி தொட்டாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலும். அது வந்து நீண்ட காலம் பாவிக்கணும் இல்லை, உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கிற நேரம் பாவிச்சு போட்டு பிறகு விட்டு திருப்பி தொடங்கக்கூடிய ஒரு முறை. ஆனபடியாக இந்த மருந்துகள் கட்டாயம் உடம்புல அந்த ஹெச்ஐவி வைரஸை தடுக்கக்கூடிய அளவில் வரணும். ஆனபடியாக டாக்டரோட நீங்கள் உங்களோட நடத்தைகள் விவரத்தை சொல்லி உங்களோட நடத்தைகள் விவரத்துக்கு தக்க மாதிரி உங்களோட அந்த ப்ரெப்பை டோஸை நீங்கள் நியமித்து கொள்ள முடியும். அடுத்தது வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸை பற்றி பார்ப்போம். போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ்ன்றது ஒரு ஆள் வைரஸ் உள்ளுக்கு போயிட்டுன்ற நிலைமையில் பாவிக்கிறது. அது வந்து அவசரமானது. அப்போ அவர் 6 தொடங்கி 8 மணித்தியாலத்துக்குள்ளே போகணும், கிளினிக்குள்ளே 24 மணித்தியாலத்துக்குள்ளே பாவிக்க தொடங்கணும். நாங்கள் 72 மணித்தியாலம் வரைக்கும் போகலாம், ஆனாலும் 24 மணித்தியாலத்துக்குள்ளே பாவிக்கிறது மிகவும் உசிதமானது. அதாவது அவர் கொண்டம் பாவிக்காமல் விட்டாரண்டா, அல்லது ப்ரெப் பாவிச்சு கொண்டு ஏதாவது டோஸோட மிஸ் பண்ணிட்டாரண்டா, இல்லாட்டி கொண்டம் உடைஞ்சிட்டுதான்னு சொன்னால் அப்படியான இதில் இது அவசரமானது. அது வந்து ரூட்டீனாக கூடாது. ஒரு முறை அவர் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் பாவிச்சாரண்டா அவர் அதை அறிஞ்சு கொள்ள வேணும், அவருக்கு ரிஸ்க் இருக்குண்டு. அதுக்கு பிறகு அவர் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் எடுத்து அவர் அந்த இதுக்குள்ளே போய்கொள்ள வேணும். ஒவ்வொரு நாளும் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் ஒவ்வொரு முறையும் எடுக்கிறது இது சுத்தமானது இல்லை. நான் ஹெச்ஐவி டெஸ்ட்டை பற்றி சொன்னேன்டா இவ்வளவு நாங்கள் தெரிஞ்சிருந்தும் சில நேரத்தில் ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது எப்படி என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். மிகவும் இலகுவான பரிசோதனை. ஒன்று இரத்தத்தை கொடுத்து பரிசோதிக்கலாம் 3 முறைகளால். ஒன்று வந்து ஆய்வு கூடத்துக்கு சென்று இரத்தத்தை கொடுத்து பரிசோதிக்கலாம். இது வந்து எங்களோட எல்லா கிளினிக்குகள்லையும் இலவசமாக செய்யப்படுது. 2வது ஒரு துளி இரத்தத்தில் நாங்கள் உடனடியாக ரெப்பிட் டெஸ்ட் ஒன்றை செய்து 20 நிமிஷத்துக்குள்ளே விடைய கண்டுபிடிக்கலாம். 3வது வந்து நாங்கள் சுய பரிசோதனை, அதாவது ஒரு டெஸ்ட்டை எடுத்து கொண்டு போய் வீட்டில் செய்யலாம். அது வந்து இரத்தத்தால் செய்கிறதும் இருக்குது, அதே நேரத்தில் வாய்வழி திரவத்தில் செய்கிறதும் இருக்குது. இதில் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போ நாங்கள் ஹெச்ஐவி டெஸ்ட்டில் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்குன்னு வந்துட்டோம்னா உடனடியாக கிளினிக்கு போய் ஹெச்ஐவிக்குரிய மருந்துகளை எடுக்க வேணும். நாள்பட மட்டும் இருக்கக்கூடாது. நாள்பட எங்களோட சிஸ்டம் எல்லாம் අලින්ජි කොණ්ඩ පොයිடும். නට රිස්ක් එකක් තියෙනවා නම් මම මෙච්චර වෙලා කියපු දේවල් අනුගමන කරන්න ඕන. நான் ஹெச்ஐவி டெஸ்ட் 2 வரலாம், ஒன்று பாசிட்டிவ் இருக்கண்டு வரலாம், இல்லாட்டி இல்லையண்டு வரலாம். இருக்கண்டு வந்தால் உடனே ஹெச்ஐவிக்கு டெஸ்ட் கிளினிக்கு போய் ஹெச்ஐவிக்கு மருந்து எடுக்கணும். இல்லையண்டு வந்தால் இவ்வளோ நேரமும் நான் சொன்னேன் அந்த ஹெச்ஐவி தடுப்பு முறைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ வயசு குறைஞ்ச ஆக்கள் வந்து நாங்கள் வித்தியாசமான நெட்வொர்க்கை பார்க்குறோம். நெட்வொர்க்கில் அவைகளுக்கு நெட்வொர்க் வந்து தெரிஞ்ச ஆக்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பினம், வேறு சமுதாயத்தில் இருப்பினம், வேறு சில நேரத்தில் யூனிவர்சிட்டிக்குள்ளே, சில நேரத்தில் வெளியில், சில வேளையில் வேறு வயசு ஆக்கள் இருப்பினம். அப்போ அந்த நெட்வொர்க் வந்து வித்தியாசமான இருக்கிறபடியாக அந்த நெட்வொர்க்குகளால் அவைகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதெல்லாம் பாவித்து இந்த நெட்வொர்க்கில் ஆக்கள் இணைஞ்சு கொள்ளுகினம். அதுக்கு தக்க மாதிரி நாங்களும் எங்களோட சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளோம். அப்போ எங்களுக்கும் அந்த நெட்வொர்க்குகளால் சர்வீஸ் செய்கிற ஆக்கள் இருக்கணும். அப்போ நாங்கள் அந்த சர்வீஸ்களை பார்த்து அவளை எடுத்துக்கொள்ள வேணும். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு நோ ஃபோர் ஷுவர்ன்ற ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளால் போய் அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளினிக்குகளுக்கு புக் பண்ணலாம், ப்ரெப் கிளினிக் போன்றவற்றுக்கு புக் பண்ணலாம். புக் பண்ணி போட்டு அந்தந்த கிளினிக்குகளுக்கு போனால் உங்களுக்கு சேவைகள் வழங்கப்படும். சரி, நாங்கள் இப்போ போதை வஸ்துக்களை பாவிக்கிற ஆக்களும் கவனமாக பாவிச்சு கொள்ள வேணும். அதுக்குரிய நடைமுறைகளை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். தாங்களே தங்களோட நீடில் சிரிஞ்சு எப்படி பாவிச்சு கொள்வது. சில நேரத்தில் நாங்கள் கொழும்பில் நீடில் சிரிஞ்சஸ், அதாவது போதை வஸ்துக்களுக்கு பாவிக்கிற ஆக்களுக்கு ஊசிகளையும் புகுத்திகளையும் வழங்குற திட்டமும் இருக்குது. அதே நேரத்தில் இவைகளுக்கு ஹெப்படைட்டிஸ் சி தான் கூட இருக்குது. அந்த ஹெப்படைட்டிஸ் சியை டெஸ்ட் பண்ணி அந்த ஹெப்படைட்டிஸ் சியை நாங்கள் அதாவது
ட்ரீட்மெண்ட் பண்ணுற திட்டமும் கொழும்புல இருக்குது. செக்ஷுவல் எடியூகேஷன்ன்ற சொல்கிறது பாலியல் கல்வி பற்றி நாங்கள் ஒருத்தருக்கும் சொல்லி கொடுக்குற இல்லைன்னு சொல்கிறோம். சொல்லி கொடுக்குற இல்லைன்ற சொல்கிறதுலேருந்து ஸ்கூலில் வந்து அந்த பிள்ளைகள் இருக்கிற நேரம் வந்து குறைவாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஸ்கூலில் படிப்பிச்சு கொடுக்க இயலாது. ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறது இனப்பெருக்க தொகுதி நோய்களை பற்றி படிப்பிப்பாங்க. மற்றது வந்து வீடுகள்லையும் சொல்லி கொடுக்கக்கூடிய சிலதுகள் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு வெக்கப்படக்கூடிய இடங்களில் ஒரு ஆளை தொட வேணாம், நீங்களும் தொட விட வேணாமன்றது. அப்படி சில நேரத்தில் சில இடங்களுக்கு நாங்கள் போக வேணாமன்னு சொல்லுவோம். அது ஏன்னு சொல்கிறே இல்லை. அப்போ அந்த ஏன்ன்றதுக்குரிய விளக்கங்களை கொடுத்தா சில நேரம் அதுகளுக்கு அந்த செக்ஷுவல் எடியூகேஷன்ன்றது வரும். அடுத்தது வந்து நாங்கள் சில நேரத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை, வேறு வேறு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிறார்கள் இருக்கணும். சில நேரத்தில் ஒரு ஆள் லவ் பண்ணுறது உணர்வு பூர்வமாக லவ் பண்ணுற ஆள் வித்தியாசமாக இருக்கலாம். இல்லாட்டி அவர் ஆணாக இருந்தாலும் வேறு விதமாக வளர்கிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். அப்போ அந்த ஆக்களையும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அவையால் இதண்ட வேணும். வேறு வேறு நாங்கள் செக்ஷுவல் ஐடென்டிட்டி அல்லது செக்ஷுவல் ரிப்ரசன்ட் பண்ணுற இதுகள் இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணாக வளர்கிற இந்த தன்மைகள் அப்படியான இதுகளையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவைகளையும் களங்கத்துக்கு உட்படுத்தாமல் நாங்கள் இருக்க வேணும். இதில் நான் சொல்லணும், எல்லாமே இரகசியத்தன்மையை பேணித்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி பகிரங்கப்படுத்தி செய்கிற சர்வீசஸ் இல்லை. செக்ஷுவல் அபியூஸ் வராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் கதைக்க வேணும். இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்தால் அதுகளில் ஈடுபட வேணாம் அப்படியான இதுகளில் கவனமாக இருந்து கொள்ள வேணுமென்று சொல்ல வேணும். பாலியல் கல்வின்றது சரியான நிறைய இருக்குது. அது வந்து நாங்கள் நார்மல் பாலியல் இதுகளை பற்றி படிக்கிறது, பாலியல் ஐடென்டிட்டி, நாங்கள் பாலியல் தொடர்புகளை பற்றி படிப்போம், செக்ஷுவல் ஐடென்டிட்டியை பற்றி படிப்போம், பாலியல் வன்முறைகளை பற்றி படிப்போம், பாலியல் தொற்றுகளை பற்றி படிப்போம், ப்ரெக்னன்சியை பற்றி படிப்போம். அப்போ ஒரு பெரிய பேக்கேஜ் உண்டு. அப்போ இதை ஒரு இடத்துல நாங்கள் எடுக்கிறாது, எடுக்கிற இடத்துல நல்லதுகளை எடுத்துக்கொண்டு அந்த எங்களோட ஸ்கூல் எடியூகேஷனோட நாங்கள் இதை தொடர்பு படுத்தி எங்களை நாங்களே வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு பாலியல் ரீதியான எதுவும் நோய்கள் இருக்கிறதா அல்லது எய்ட்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு விழிப்புணர்வு தேவையா? நீங்கள் இங்கு வந்து உங்களுக்கான பாலியல் ரீதியான நோய்கள் மற்றும் அது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும்.